ஒண்ணுல சீக்கிரம் கழட்டுங்க பெரியப்பா. சீக்கிரம் பெரியப்பா. ஒண்ணுல பாத்து பாத்து. இவங்க வெளியில வரதுக்குள்ள கார்ல வச்சு கொண்டு போய் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடணும். முதல்ல எல்லார்கிட்டயும் போய் சொல்லணும். டேய், இதுதான் சரியான நேரம். அந்த ராணிக்கு ரொம்ப முடியல. உங்க அப்பாவும் அந்த ஜான்சியும் அங்கதான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்ல இருக்கிற எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. அவங்க கண்ணுல நம்ம படுறதுக்கு முன்னாடி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். தூக்கிட்டு வாங்க. தமனா, நீ போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. சரிங்க. நீ தூக்கு. தமன்னா ஒரு கை கூட. என்ன வெயிட்? வாங்க வாங்க. பாத்து 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 மெதுவா. கொஞ்சம் தலை தூக்கு. எந்திரிமா எந்திரி. பாத்து ராணி. ராணி என்னாச்சு ராணி? யார் இப்படி பண்ணா? யார் இப்படி பண்ணா? என்னாச்சு? என்னம்மா? அது சீக்கிரம் பாத்து வாங்க. வெயிட்டா இருக்குன்னு சொல்றல. தடிக்கு விழுந்து அவங்களை கீழே போட்டனா உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆயிட போகுது. பாத்துடா. இனிமே ஃப்ராக்சர் ஆனா என்ன ஆகாட்டி என்ன? ஆமால, உயிரே போயிடுச்சு. போங்க. ஐயோ பெரியப்பா, ராணி மூக்குல ரத்தம் வருது பெரியப்பா. வாங்க பெரியப்பா, முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். அம்மா, நான் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க கூட்டி வந்துறேம்மா. என்னம்மா சொல்ல வர்ற? பெரியப்பா, வீட்ல கேட்டி சொல்ல வேண்டாம்னு சொல்றேங்க. அதானே? சரி சரி. எந்திரிமா எந்திரி. பாத்து 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 மெதுவாம்மா. பாத்து ராணி. ஒண்ணுல பயப்படாத. ஒண்ணுல பாத்து. வா வா. பாத்து கூட்டு வாமா ஜான்சி. ஒண்ணுலம்மா. மெதுவா. ஒண்ணுல. பாத்து. போம்மா போ. வாங்க பெரியப்பா, சீக்கிரம் வாங்க. பாத்து மெதுவாம்மா. ராணி ஒண்ணும் பயப்படாத. வாங்க வாங்க. பாத்து பாத்து மெதுவா வாங்க. பொணம் கணம் கணக்குதுடா. யோ, பொணம் தானே அது. வெயிட் தாங்க முடியல. சீக்கிரம் போடா. பாத்து. ஐயோ சீக்கிரம் மூடுங்க. க்ளோஸ் பண்ணுங்க. ஐயோ, ஏற்கனவே ஒருத்திய கொன்னதுக்கு இப்போ வரைக்கும் அவ பேயா வந்து நம்மள டார்ச்சர் பண்றா. அதோட இந்த ரெண்டும் சேர்ந்துக்குமோ? தம்பி, உங்க வாயை கொஞ்சம் மூடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் எதையாவது தொணன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அட போங்கக்கா. அத்தை, அந்த மேஜர் ரெக்கார்ட் பண்ண அவரோட போன் எங்க இருக்குன்னு தேடணுமே இப்போ. ஐயோ. ஆமா ஆமா, எதுக்காக கொன்னமோ அது நம்ம கையில முதல்ல கிடைக்கணும்ல. யோ ஏரியா, போன் எங்கேயும் போயிருக்காதுமா. நம்ம ரூம்ல தான் எங்கேயாவது இருக்கும். முதல்ல இங்கிருந்து பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூம்ல பொறுமையா வந்து போனை தேடிக்கலாம். ஆமாமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். பிடியறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரோட டெட் பாடியையும் எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். ஐயோ அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. மா, இவங்க ரெண்டு பேரை கொண்டதுக்கு முதல்ல இந்த ஆளை கொண்டு போட்டுக்கலாமா? ஆமாண்டா, போடா. டேய் மனு, உங்க அப்பாவும் அந்த போலீஸ்காரியும் வராங்க. முதல்ல போய் ஒளியில வாங்க வாங்க வாங்க. ராணி பாத்து பாத்து மெதுவாம்மா. பாத்து மெதுவா. பாத்து. பாத்து.
ஐயோ, அவங்க மட்டும் அந்த டிக்கியை திறந்து பார்த்துட்டாங்க. நம்ம 4 பேரோட கதையை முடிஞ்சு. ஐயோ, உங்க வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. இருமா, நான் போய் கார் சாவி எடுத்துட்டு பெரியப்பா வந்துடுறேன். பெரியப்பா சாவி உள்ளதா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. உள்ள இருக்கா? சாவி அதுலயே வச்சுட்டு. ஐயோ, சீக்கிரம் கார் எடுங்க பெரியப்பா. என்ன பண்றது இப்போ? யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்களே கடைசியில டெட் பாடியோட கார்ல போயிட்டு இருக்காங்களே. இப்ப என்னமா பண்றது? ஐயோ, நீ போய் வேற கார் சீக்கிரம் எடுத்துட்டு வா, நம்ம அதுல போயிடலாம். வாங்க. போ வண்டி எடுப்போம். வாங்க போலாம். சரி வா வா வா. ககுபரே, ஏன் உன் முகம் மாறுகிறது? அதற்கு என்ன காரணம்? மன்னா, சோலி போட்டு பார்த்ததுல உங்க உயிருக்கு பேராபத்துன்னு காட்டுது மன்னா. ஏற்கனவே இறந்த என் உடலுக்கு திரும்பவும் ஆபத்தா? ஆமாம் மன்னா, அந்த ராணியோட வயித்துல வளர்ற தசவாதானி குழந்தை சுகப்பிரசவத்துல நல்லபடியா பிறந்தா மட்டும்தான் நீங்க சாகாவரம் பெறுவீங்க. சம்யுக்தா உங்களுக்கு கொடுத்த சாபமும் பழிக்காம போகும் மன்னா. ஆனா இப்போ அங்க ராணி வயித்துல வளர்ற குழந்தைக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. அதை அழிக்க யாரோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற ககுபரே? அந்த குழந்தையை அழிக்க யார் பூஜை பண்றாங்க? ஒண்ணும் ஆகாது ராணி. முடி. சரி சரி சரி, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்க. பதட்டப்படாம இரு, ஹாஸ்பிடலுக்கு போயிடலாம். பெரியப்பா கொஞ்சம் வேகமா போங்கல. அதே நேரத்துல கொஞ்சம் சேஃபா டிரைவ் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிம்மா, பார்த்து சேஃப்டியா பார்த்து தான் போங்க. இப்ப போயிடலாம் ராணி. இப்படி அசாவியா காருக்குள்ளேயே வைப்பீங்க? ஒருத்தர் அத கையில எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? இருந்த டென்ஷன்ல நான் மறந்து போயிட்டேன்க்கா. கொலை பண்ணிட்டு மறந்து வருமா? போய் தொலைங்க. இதோ போறேன்க்கா. என்னாச்சு தம்பி? கொஞ்சம் இருங்கக்கா. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க சித்தப்பா. வண்டி தான் ஸ்டார்ட் ஆகலல்ல. இறங்கி போய் என்னன்னு பார்க்க வேண்டியதானே? இதோ பாக்குறேன்க்கா, பாக்குறேன். போயா இருடா. ச்சே, இந்த நேரத்துலயும் வண்டி இப்படி பாதியிலேயே நிக்கணும். எல்லாம் நம்ம நேரம். இவங்க கார்ல இருந்து சாவி எடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம இருந்திருக்குமே. என்னம்மா இந்த நேரம் பார்த்து இப்படி எல்லாம் நடக்குதே? யோ ரெடி ஆயிடுச்சா? ஐயோ இருங்க, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. ஏன் சும்மா டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கத்துறதுல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ராணி கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இரு. என்னால முடியல. கொஞ்சம் சீக்கிரமா போங்கல. சரிம்மா. அவ்வளவுதான் முடிஞ்சது. இருங்க இருங்க வரேன்.
என்னையாச்சு? அப்பா ஒரு வழியா முடிஞ்சது. பாத்துட்டியா? என்னாச்சு சித்தப்பா? சீக்கிரம் போய் தொலைங்க. போறேன்க்கா. கொஞ்சம் வேகமா போங்க பெரியப்பா. போறேன். ஐயோ அக்கா, முன்னாடி போன வண்டியை காணுமேக்கா. ஐயோ, மாமா போன ஸ்பீடுக்கு அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலையே. ராணிக்கு உடம்பு முடியலங்கிறதுனால அவங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாங்க. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சரிக்கா. அந்த தசாவதானியை அழிக்க யாரு முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு காண்பி. உத்தரவும் பண்ணா. அந்த தசவாதானி அழிக்க யாரு முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு காட்டு. அவ வயித்துல இருக்க குழந்தைதான் என்னோட ஆயுள தீர்மானிக்குது. அந்த குழந்தையை அழிக்க நீ பூஜை பண்றியா? உன்ன நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் அந்த பெண்ணை முதலில் விடுவித்துவிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று அவளுக்கு எந்தவித ஞாபகமும் இல்லாதபடி அவள் நினைவுகளை அழித்துவிட்டு அதற்கு பிறகு அந்த குழந்தையை அழிக்க பூஜை செய்பவனுக்கு மரண பயத்தை காட்டிட்டு திரும்பவும் என்னிடம் வந்து சேர். செல். எங்க? அது பாரு. பாத்துட்டேன். சீக்கிரம் போறேன். போச்சுக்கா, முன்னால போற வண்டி டிக்கி ஓபன் ஆயிடுச்சு. எல்லாம் போச்சு, முடிஞ்சது நம்ம கதை. ஜான்சி சும்மாவே பேயாட்டம் ஆடுவா. இப்ப நம்ம அவங்களையும் போட்டு தள்ள விஷயம் தெரிஞ்சது, அவ்வளவுதான். பெரியப்பா ஏன் வண்டி ஸ்டாப் பண்ணீங்க? கார் டிக்கி ஓபன் ஆயிருக்குமா? யாரோ சரியா க்ளோஸ் பண்ணல போல. நான் போய் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். மனு, மாமா எதுக்காக கார் நிறுத்தினாரு? எனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க கூட தானே வரேன். பாரு. அவருக்கு டிக்கி ஓபன் ஆனது தெரிஞ்சிருக்குமோ? ஏற்கனவே அவங்க 2 பேரும் நம்ம எப்ப தொக்க மாட்டுவோன்னு காத்துட்டு இருக்காங்க. இன்னையோட நம்ம கதை க்ளோஸ். உங்களாலதான். ஐயோ, மூடிட்டா. என்னம்மா சத்தம்? சார், வண்டி டிக்கெட்டோட சாத்திட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகலாம். ஓகே சார், பரவாயில்ல சார். போகிறேன். தம்பி, போறேன்க்கா. போங்க 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 போங்க. ஷோ, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன சொல்லணும்? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியல. சரி இருங்கக்கா, போறேன்க்கா. கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அக்காக்கு வேற என்னாச்சு தெரியலையே. ராணி கொஞ்சம் பொறுத்துக்க. ரிலாக்ஸா இரு. உனக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகாது. பெரியப்பா, ராணியோட முகம்ல வேர்த்து போயிருக்கு. ஏசி லோவா இருக்கு போல. கொஞ்சம் விண்டோவை இறக்கி விடுங்களேன். சரிம்மா. ராணி
ஆள் மாதிரி தெரியுது. என்னால பேச முடியுது. அவங்க 3 பேரும் எதுக்கு கீழே இறங்கி வந்திருக்காங்க? ஒருவேளை டிக்கிய திறந்து பாத்துருவாங்களோ? ஐயோ வாய மூடுங்க. டேய் மனு, நமக்கு இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தாண்டா டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது அந்த காருக்குள்ள இருக்கிற 2 டெட் பாடியையும் டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும். சரிம்மா, நீ கவலைப்படாம எல்லாத்தையும் பண்ணிடலாம். நீ டென்ஷன் ஆகாதம்மா. ஆமா ராணி, உனக்கு என்ன ஆச்சு? நாங்க வந்து பார்க்கும்போது நீ அந்த நிலைமையில இருந்த. அப்புறம் உனக்கு பேச்சும் வரலையே, என்ன நடந்துச்சு? அது என்ன நடந்துச்சுன்னா, ராணி, இவ்வளவு நடந்திருக்கு. முதல்ல இந்த விஷயத்த சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா. இந்தா என் ஃபோன்லயே பேசு. என்ன திடீர்னு இவரோட நம்பர்ல இருந்து கால் வருது? இவர் எதுக்கு பண்றாரு? ஹலோ ஹலோ தாடிகாரா, நான் ராணி பேசுறேன்யா. என்ன ராணி, எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? அது என்ன நடந்துச்சுன்னா, ராணி, இப்போ உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இல்லையா, நான் நல்லா தான் இருக்கிறேன். சரி ராணி, இங்க பாரு, நடந்த எதையுமே தாத்தா பாட்டி கிட்ட சொல்லாத. அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்பவே பயந்துருவாங்க. இப்ப நீ என்ன பண்றனா, அவங்கள கூட்டிக்கிட்டு நீ வீட்டுக்கு போ. நான் இப்ப வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். சரியா, நான் வீட்டுக்கு போறேன், நீ வந்துரு. சரி. இந்தாங்க, நம்மள கிளம்பி வீட்டுக்கு போக சொன்னாரு. அவரும் வீட்டுக்கு வந்துடுறாராம். வாங்க நம்ம போலாம். சரிம்மா, வண்டியில இரு. போமா. இவங்க எங்கம்மா போறாங்க? எங்க போறா நமக்கு என்னடா? தம்பி, அந்த ஆளு எங்கேயாவது போயிட போறாரு. ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரமா நீங்க போங்க. எப்படியோ எல்லாம் சரியாயிடுச்சு. நல்ல வேலைமா ராணி, உனக்கு ஒன்றும் ஆகல. உன் மூக்குல இருந்து ரத்தம் வந்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆமா ராணி, நானும் பெரியப்பாவும் உன்னை ரூம்ல வந்து பார்க்கும்போது நீ ஒரு மாதிரியா இருந்த. என்ன பண்றதுன்னே தோணல. நல்ல வேலை, உனக்கு ஆண்டவன் புண்ணியத்துல எதுவும் ஆகல. உனக்கு தெய்வத்தோட அனுகிரகம் எப்பயும் உன் கூடவே இருக்கு போல. இத பாருமா ராணி, ஆமா ஜான்சி தானே சொல்றது பெரியப்பா? கரெக்ட். சித்தப்பா, கொஞ்சம் வேகமா தான் போங்களேன். வேகமா போனா அவங்க காரை முந்தி போயிடுவோம். பரவாயில்லையா? ஐயோ, சரி சரி, ஸ்லோவா வாய் மூடிட்டு போங்க. இப்போ நான் அவங்கள ஃபாலோ பண்ணி வேகமா போகணுமா ஸ்லோவா போகணுமா? ஐயோ, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அது யோ, பேசாம வேகமா போயா. எப்படி போறேன் பாரு. தெரியலையே என்னாச்சு. கொஞ்சம் பாதியில எப்படி நிக்கும்?
தடவை ராணியோட வயிற்றுல இருக்கிற தசாவதனி குழந்தைய அழிக்கணும்னு பூஜை பண்ண, அதுக்கப்புறம் உன்னோட மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த பூஜைய கலைச்சு என்னைய கொல்ல முயற்சி செஞ்ச அந்த வாள் யாரது? அந்த வாள் யாருடையது? அதை அனுப்பியது யார்? இப்பொழுதே என் கண் முன் காட்டு.